வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு ஃபஸ்ட்டு சாப்டர் உறவுகளும் சார்புகளும்ல பயிற்சி 1.5 மூணாவது சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். f of x equal to 2x minus 1, g of x வந்து x plus 1/2 எனில் f dot g equal to g dot f equal to x என காட்டுக. இப்போ f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க, சரிங்களா? f dot g கண்டுபிடிக்கணும், g dot f கண்டுபிடிக்கணும். ரெண்டுக்கு என்ன ஆன்சர் வரணுமா? x அப்படிங்கிறத கொண்டு வரணும், xன்னு காமிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ நம்ம f of x இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு f dot g கண்டுபிடிக்கலாம். f dot gனா நம்மளுக்கு என்னென்னு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து f எழுதிக்கணும், அடுத்தது டாட் போட்டு அடுத்து என்ன எழுதுவோம்? g எழுதுவோம், ஓகேங்களா? f dot g எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்னது? ரெண்டாவதுல இருக்கிறத ஃபஸ்ட்டு எக்ஸில் கொண்டு ரெண்டாவது ஃபுல்லையும் என்ன பண்ணணும்? இந்த எக்ஸில் பிரதியிடணும். அப்படின்னா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1/2 மைனஸ் 1 அப்படிங்கிறத போட்டாச்சு, சரிங்களா? 2 அப்படியே போட்டேன், எக்ஸுங்கிற இடத்துல அதை அப்படியே கொண்டு போய் பிரதியிடுறோம். இப்போ இது வகுத்தில் இருக்குது, இது பெருக்கல் இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுறோம். மீதி இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1 மைனஸ் 1. இப்போ ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பேலன்ஸ் வந்து எக்ஸு. அப்படின்னா எஃப் டாட் ஜி வந்து நம்மளுக்கு எக்ஸுன்னு வந்துடுச்சு, ஓகேங்களா? இப்போ நம்ம ஜி டாட் எஃப் போடுறோம். ஜி டாட் எஃப், ஜி என்னது? எக்ஸ் ப்ளஸ் 1/2 டாட் எஃப் என்னது? 2x மைனஸ் 1, ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸுங்கிற இடத்துல இது ஃபுல்லாக கொண்டு போய் போடுறோம். அப்படின்னா வந்து என்ன போடணும்? இந்த பை அப்படியே தான் இருக்கும். எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணும்? 2x மைனஸ் 1 மேலே ப்ளஸ் 1/2 போட்டுக்கிறோம், சரிங்களா? இந்த மைனஸ் 1 இந்த ப்ளஸ் 1 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மீதி 2x/2 இருக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த 2 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும், எக்ஸ். அப்படின்னா ஜி டாட் எஃப் என்னது நம்மளுக்கு? எக்ஸ். அப்படின்னா எஃப் டாட் ஜி ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். அதை தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் சம், ஓகேங்களா? 4th சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். f of x equal to x square minus 1, x square minus 1, g of x equal to x minus 2 மற்றும் g dot f of a equal to 1 எனில் a-வை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? g dot f of a, அதாவது எக்ஸுக்கு பதிலாக a அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதனோட ஆன்சர் நம்ம என்னென்னு கொண்டு வரணுமாம்மா? 1 அப்படின்னு கொண்டு வரணும், ஓகேங்களா? எக்ஸுக்கு பதிலாக a இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஏன்னு வச்சு போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது வந்து ஜி டாட் எஃப்பாக வச்சுக்கலாம். எஃப் ஆஃப் ஏக்கு பதிலாக எஃப்னு வச்சு நம்ம கண்டுபிடிச்சா ஆன்சர் என்ன வரணும் நம்மளுக்கு? 1 அப்படின்னு ஆன்சர் இருக்குது. ஈக்குவல் டு 1 எனில் ஏவை காண்க, ஏங்கிற இடத்துல என்ன நம்பர் வருங்கிறத கேட்குறாங்க, பார்க்கலாம். பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 எனில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம வந்து எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு எழுதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எக்ஸுங்கிற இடத்துல நான் ஏ வச்சுக்கிறேன். அதே மாதிரி இங்கே என்ன வச்சுக்கிறோம்? ஏ வச்சுக்கிறோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க? ஜி டாட் எஃப். இந்த இடத்துல ஏ போட்டால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிங்கனால நம்ம ஜி டாட் எஃப் அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு என்னது? 1 தான். இப்போ ஜி எழுதணும் ஃபஸ்ட்டு. ஜி என்ன கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் மைனஸ் 2. ஜி வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? சாரி, ஏ மைனஸ் 2 டாட் எஃப் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1. அதை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்? எப்பயும் போல தான் எக்ஸுக்கு பதிலாக ஏ இருக்குது, வேறு எதுவுமே கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். இந்த ஏங்கிற இடத்துல இதை கொண்டு போய் அப்படியே பிரதிடுறோம். அப்புறம் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1, இங்கே என்ன இருக்குது? -2 ஈக்குவல் டு 1. இந்த ரெண்டும் ஒரே குறியாக இருக்குங்காட்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கூட்டி அதே குறியை போட்டுக்கிறோம். இப்போ மைனஸ் இன்சைடு வந்து என்ன ஆயிரும்? 1 + 3 4 ஆயிரும், ஓகேங்களா? இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4, ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன ஆயிரும்? 4, ஓகேங்களா? இப்போ 4 அப்படிங்கும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸ்கொயர் வந்துட்டாலே ரூட்டாக மாறும் பொழுது இங்கே வந்து இரட்டைப்படை இருந்தாலே ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்துடும், ஓகேங்களா? ஒற்றைப்படை இருந்தால் தான் நம்மளுக்கு வெறுமனே வரும், ரூட் கண்டுபிடிக்க முடியாது. அது இல்லாமல் ஸ்கொயர் வந்துட்டாலே நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னு வந்துடணும். அப்படின்னா ஏவோட மதிப்பு என்னது? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, ஓகேங்களா? 2 2 4ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்தது 5th கொஷின் பாருங்கள். ஏபிசி அப்படிங்கிற 3 கணம் எடுத்துக்கிறோம்.
contained in n, அதாவது n-க்குள்ள தான் ABC இருக்கு. மற்றும் f வந்து a to b என்ற சார்பு f of x equal to 2x plus 1 எனவும் மற்றும் g வந்து என்னது b to c ஆனது g of x equal to x square எனவும் வரையறுக்கப்பட்டால் f dot g மற்றும் g dot f இன் வீச்சகத்தை நம்ம என்ன கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க. f of x னா 2x plus 1, g of x னா x square என வரையறுக்கப்பட்டால் f dot g மற்றும் g dot f இன் வீச்சகத்தை நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். வீச்சகம்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? ரெண்டு கணம் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது மதிப்பகம், ரெண்டாவது இருக்கிறது வீச்சகம். அப்படின்னா வீச்சகங்கிறது y அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம f dot g ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ f of x கொடுத்துட்டாங்க, g of x கொடுத்துட்டாங்க. இப்போ f dot gனா நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு f எழுதிக்கிறோம். 2x plus 1 டாட் g என்னது x ஸ்கொயர். ஓகேங்களா? அப்படின்னா இந்த எக்ஸில் கொண்டு வந்து x ஸ்கொயர் போடணுமா? அப்படின்னா 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து நம்மளுக்கு f டாட் g. இப்போ நம்ம இதனுடைய வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ வீச்சகம் கண்டுபிடிக்கணும். இப்போ f டாட் ஜியின் வீச்சகம். ஓகேங்களா? வீச்சகம்னாலே நம்மளுக்கு yன்னு தெரியும். அப்படின்னா y வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா y equal to 2x square plus 1. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இது வந்து x வந்து எப்படி இருக்கும்? கேபிட்டல் n. என்னங்கிறது என்னது? இஎல்என்னுக்குள்ளே நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததே இதே மாதிரி g டாட் எஃப் போடுறோம். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டாட் எஃப் வந்து என்னது? 2x plus 1. அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல இதை கொண்டு வந்து பிரதிடுறோம். அப்புறம் என்ன வரும்? 2x plus 1 the whole square. இது என்ன ஃபார்முலா எழுதுறோம்? a plus b the whole square ஃபார்முலா. அப்படின்னா a square plus 2ab plus b square ஃபார்முலா எழுதுறோம். ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? 2x, bங்கிற இடத்துல 1. அப்படின்னா 2a the whole square 2 into 2x into 1 1 ஸ்கொயர். அப்படின்னா 2a ரெண்டு தடவை பெருக்குனா என்ன வரும்? 4a ஸ்கொயர் 2 4x. ஒன்னோட பெருக்குனா அதே தானே வரும். அடுத்தது 1. அப்படின்னா இதுக்கான ஆன்சர் ஏன்னு வச்சுக்கிட்டேன். இங்கே எக்ஸ். ஓகேங்களா? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1. இது வந்து என்னது? நம்மளுக்கு g டாட் எஃப். அப்படின்னா g டாட் எஃப்பின் வீச்சகம் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? வீச்சகம் சமம் அதே மாதிரி எழுதுங்க. y such that y equal to என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம்? 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1. அந்த x எப்படி இருக்கும்? எண்ணுக்குள்ளே இருக்கும். என்னென்னா என்னது? நம்மளுக்கு இஎல்என். ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு, வேறு எதுவுமே இல்லை. அடுத்தது 6வது சம் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். இதுவும் ஈஸி தான் நம்மளுக்கு. f of x equal to x ஸ்கொயர் மைனஸ் 1 எனில் f டாட் f டாட் fஐ காண்க. ஓகேங்களா? முன்ன வந்து f டாட் g பார்த்தோம். இங்கே வந்து ரெண்டுமே என்ன தான்? f of x மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு நம்ம f கண்டுபிடிக்கணும். f டாட் f கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ அதே தான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான சம் தான். f of x என்ன கொடுத்துருக்குறாங்க? x ஸ்கொயர் மைனஸ் 1. ஃபஸ்ட்டு நம்ம f டாட் f கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா f என்னது? x ஸ்கொயர் மைனஸ் 1 டாட் x ஸ்கொயர் மைனஸ் 1. g இருக்குன்னா g இது போடுவோம். f இருக்கிறனால f இது போட்டுக்கிறோம். அப்படின்னா இந்த எக்ஸுங்கிற இடத்துல இது ஃபுல்லாக போடணும். அப்புறம் என்ன போடுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. மேலே ஸ்கொயர் இருக்கா? அப்படின்னா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இந்த ஸ்கொயர் போடும்போது மட்டும் கரெக்டாக தெளிவாக பார்த்துக்கணும். அதில் தான் கொஞ்சம் மிஸ்டேக் வரக்கூடியது. சரிங்களா? பாருங்கள், எக்ஸுங்கிற போது அப்படியே போட்டுறணும். மேலே ஸ்கொயருங்கனால இது ரெண்டுக்கும் சேர்ந்து தான். அப்படின்னா இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா என்னது? a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏங்கிற இடத்துல என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர். பிங்கிற இடத்துல 1. அப்படின்னா ஏங்கிற இடத்துல என்ன போடணும்? எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர். அடுத்தது 2 போட்டுறேன். ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிற இடத்துல 1, இங்கே 1 ஸ்கொயர். இப்போ 2 4. அப்படின்னா எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 1ஓட பெருக்குன்னா அதே தான் வரும். 1 ஸ்கொயர் 1 அப்படி எழுதிடுறேன். என்னது? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இங்கே ஒன்று இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2x ஸ்கொயர். இதுதான் வந்து நம்மளுக்கு f டாட் f. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா f டாட் f. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா f டாட் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
நம்ம இந்த எஃப் டாட் எஃப்க்கு தான் ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை மறுபடியும் எஃப்பில் போடுறோம். இப்போ எஃப் நம்மளுக்கு என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டாட் இந்த ஆன்சரை போடுறோம். எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் எஃப் டாட் எஃப் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஆன்சரை போடுறோம். இப்போ அதே மாதிரி இந்த எக்ஸ் ஸ்கொயருங்கிற இடத்துல இதை ஃபுல்லாக கொண்டு வந்து பிரதிடுறோம். அப்புறம் என்ன வரும், எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இந்த எக்ஸுங்கிற இடத்துல இது ஃபுல்லாக போட்டுட்டு மேலே என்ன போட்டுக்கணும், ஸ்கொயர் போட்டுக்கணும், மைனஸ் 1 போட்டுரும், அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் போடணுங்கிற அவசியம் இல்லை. போட்டாலும் கரெக்டு தான், உங்களுக்கு புக்கில் இந்த ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னா இது வந்து என்னது எஃப் டாட் எஃப் டாட் எஃப், இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். 7வது சம்மு. 7வது கொஷின் பாருங்கள். எஃப் வந்து ஆர் டு ஆர், ஆர்னா மெய்யெண்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, மெய்யெண்கள்ங்கிறது நம்மளுக்கு விகிதமுறு எண்ணாக இருக்கலாம், முழு எண், முழுக்கள், இயல் எண்கள், தசம எண்கள் எது வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி ஜியும் ஆர் டு ஆர் ஆனது முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது எக்ஸின் அடுக்கு 5, ஜி ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸின் அடுக்கு 4 என வரையறுக்கப்பட்டால் எஃப் கமா ஜி ஆகியவை ஒன்றுக்கொன்றானதா, அதாவது ஒன்றுக்கொன்றான சார்பா, மற்றும் எஃப் டாட் ஜி ஒன்றுக்கொன்றான சார்பாகுமா என ஆராய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த எஃப் வந்து ஒன்றுக்கொன்றான சார்பா, ஜி வந்து ஒன்றுக்கொன்றான சார்பா தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் எஃப் டாட் ஜி வந்து ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்களா. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம், ஒன்றுக்கொன்றான சார்பா அப்படின்னா நம்ம என்ன எடுத்துக்குவோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ அப்படிங்கிறத நம்ம காமிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எஃப்க்கு எடுத்துக்கிறோம். அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் டூ. இப்போ எஃப் ஆஃப் இது வந்து எக்ஸுங்களா, அதனால் நம்ம இங்கேருந்து 1 இருக்கிறனால எக்ஸ் ஒன், இங்கே எக்ஸ் டூ. இப்போ இந்த 5 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்படின்னா எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ. புரியுதுங்களா, இது வந்து ஒற்றைப்படைகனால. இரட்டைப்படையாக இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும், ப்ளஸ் ஆர் மைனஸ் வருங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூன்னு வந்துருச்சா. அப்புறம் நம்ம என்ன எழுதலாம், தேர்ஃபோர் எஃப் ஆனது ஒன்றுக்கொன்றான சார்பு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. புரிஞ்சுதுங்களா. இப்போ அடுத்தது அதே மாதிரி ஜி கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் டூ. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, எக்ஸின் அடுக்கு 4 இருக்கா. அப்படின்னா எக்ஸ் ஒன் அடுக்கு 4, எக்ஸ் டூன்னு அடுக்கு 4. புரியுதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே வந்து எப்படி நம்பர் இருக்குது, இரட்டைப்படையாக இருக்கிறதுனால எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் டூ, அதாவது -1 போட்டிங்கனாலும் +1 தான் வரும், +1 போட்டாலும் -1 தான் வரும் அப்படிங்கிறது தான் மீனிங். புரியுதுங்களா. ஸோ அப்படின்னா அதாவது -1 அடுக்கு 4 போட்டாலும் ஆன்சர் என்ன தான் வரும், 1, +1 அடுக்கு 4 போட்டாலும் ஆன்சர் 1 தான் வரும். இப்போ நம்ம 2 கணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ -1 +1 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இங்கே 1 2 3 இல்லை நிறைய நம்பர்ஸ் இருக்கும். கேபிட்டல் ஆர்னு சொல்லிட்டாங்க. இப்போ -1க்கும் 1 தான், 1க்கும் 1 தான் நிழல்வுறு. நம்மளுக்கு ஒன்றுக்கொன்றான சார்புனா எப்படி இருக்கணும், ஒரு நம்பருக்கு ஒரு நம்பர் தான் வந்து நிழல்வுறு இருக்கணும். ஆனால் இப்போ பாருங்கள், 2 நம்பருக்கும் ஒரே நிழல்வுறு. அப்படின்னா இது வந்து என்னென்னு சொல்லிடலாம், நம்ம ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல அப்படின்னு சொல்லிடலாம். அப்படின்னா x1 நாட் ஈக்குவல் டு x2. புரிஞ்சுதுங்களா. அப்படின்னா therefore g ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு அல்ல அப்படின்னு எழுதிடலாம். ஓகேங்களா. அடுத்து நம்ம எஃப் டாட் ஜி போடணும். எஃப் டாட் ஜி இப்போ நம்மளுக்கு என்னென்னு தெரியும், எஃப் வந்து எக்ஸின் அடுக்கு 5 டாட் எக்ஸின் அடுக்கு 4. புரிஞ்சுதுங்களா. இப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணும், எக்ஸின் அடுக்கு 4, மீதி என்ன இருக்குது, மேலே 5 இருக்குது. இப்போ எக்ஸின் அடுக்கு 4 × 5னா 4 5 20. புரியுதுங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, எஃப் டாட் ஜி வந்து எக்ஸின் அடுக்கு 20 வந்துருச்சு. இப்போ அதே மாதிரி தான், போன கணக்கு மாதிரியே தான். இப்போ இந்த இடத்துல +1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன போட்டோம்னா, இப்போ எஃப் டாட் ஜி × 1 அப்படின்னா 1 × 20 அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் வரும், 1 தான் வரும். எஃப் டாட் ஜி -1 போட்டோம்னா -1 × 20னால என்ன தான் வரும், 1 தான் வரும். அப்படின்னா என்னென்னு எழுதிக்கலாம், -1 மற்றும்
1க்கு Rல் ஒரே நிழல்வுரு உள்ளது. ஒரே நிழல்வுரு உள்ளது. எனவே f.g 1க்கு 1ஆன சார்பு அல்ல அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேங்களா? எனவே f.g வந்து 1க்கு 1ஆன சார்பு அல்ல. ஸோ அடுக்கு வந்து ஒற்றை எண்ணாக இருந்ததுன்னா நம்மளுக்கு x1 = x2 வந்துடும். அடுக்கு வந்து இரட்டைப்படையாக இருந்தால் நம்மளுக்கு +or- வந்துடும். இது உங்களுக்கு புரிஞ்சுதான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? -1 போட்டாலும் நம்மளுக்கு +1 தான், +1 போட்டாலும் 1 தான். ஒரு நம்பருக்கு ஒரு நிழல்வுரு தான் இருக்கணும். எதுக்கு? 1க்கு 1ஆன சார்புக்கு. ஆனால் இங்கே 2 நம்பருக்கு ஒரே நிழல்வுரு இருக்கிறதுனால இது வந்து என்னன்னு கிடையாது, 1க்கு 1ஆன சார்பு அல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.